திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு தரப்பினர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ததால் 2 பேருந்துகள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டன. கல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது சின்னக்காவணத்தில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து மாற்றுப் பேருந்து வரவழைக்கப்பட்டது. அதன் கண்ணாடியையும் மர்ம நபர்கள் உடைத்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் மேலும் ஒரு மாற்றுப் பேருந்தை வரவழைத்து பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே குடிநீர் வழங்காத விடியா உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னேரி அருகே நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எரிமேடு பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த 10 நாட்களாக சுமார் 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிப்பதற்கு கூட தண்ணீர் தராத விடியா அரசை கண்டித்து காலி குடங்களுடன் பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மறியலால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆந்திர மாநில சிறுவன் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த சீனு வாத்துக்களை மேய்த்து வரும் தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஸ்ரீமுஷ்ணம் அரசு மருத்துவமனைக்கு தந்தையுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் சிறுவன் திடீரென்று காணாமல் போய்விட்டார். எங்கு தேடியும் சிறுவன் கிடைக்காத காரணத்தால் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவி அருவியில் திடீரென ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை, அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஆழியார் கவி அருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கவி அருவி தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உடகத்தூர், மேலரசம்பட்டு மற்றும் ஜவ்வாது மலைத்தொடர்களில் பெய்த கனமழை காரணமாக உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பாலப்பாடி செல்லும் தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் ஆற்றை கடக்க முடியாமல் மிகவும் சிரமமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.